வணக்கம் அன்பு நேயர்களே. மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். மந்த்ரா டிவி சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதோ ஒரு வகையில் அது வழிகாட்டியாக இருக்கும். தொடர்ந்து பாருங்க, ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இந்த சேனலுக்காக கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு, மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற 2025 2027 சனி பெயர்ச்சி பலன்கள். 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி இந்த பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. 12 ராசிக்காரர்களும் எனக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும், இந்த சனி பெயர்ச்சியிலேயாவது எனக்கு விடிவு காலம் கிடைச்சிடாதா அப்படிங்கிறதுக்காக ஏங்கி காத்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. சனீஸ்வரன் பேரை கேட்டாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு கலக்கம், இது எல்லா மக்களுக்குள்ளே இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நீதி, நேர்மை, தர்மம் இந்த சிந்தனையாளர்களுக்கு சனீஸ்வரனால் எந்த பாதிப்பும் நிச்சயம் வராது என்பது என்னுடைய கருத்து, என்னுடைய அனுபவ கருத்து. சனீஸ்வர பகவான் எல்லா கிரகத்தை விட்டு தள்ளி இருப்பார், ரொம்ப லாங்கா இருப்பார். ஒரு ராசி கட்டத்துல சனீஸ்வரன் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு நகர்றதுக்கு அவர் எடுத்துக்கிற கால அளவு 2.5 ஆண்டு காலம். குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனி மட்டும் 2.5 வருஷ காலம் இருப்பார் ஒரு கட்டத்துல. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனீஸ்வரன் ஒரு கட்டத்துல, ஒரு ராசி கட்டத்துல இருந்து கோச்சாரத்துல அந்த நகர்வுல நல்லது கெட்டது நடத்த போறாரு. இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மட்டுமல்லாம உலக நாடுகளும் இந்த சனி பயிற்சியை எதிர்பார்க்கும். எப்படின்னா, இயற்கை சீற்றங்கள், விபத்து, போர் இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துருமா, இல்ல மழை வருமா, விவசாயம் செழிக்குமா, நல்லா இருக்குமா, ஆட்சி செய்யறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சியால ஒரு நன்மை தீமை இருக்குமாங்கிற எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அப்போ இந்திய தாய் திருநாட்டுல எல்லாருமே அந்த அஸ்ட்ராலஜி நம்புறவங்க எல்லாமே இந்த சனி பயிற்சியை கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை அடியேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்வதற்காக நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்கள் பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அவினாசி ஜோதிலிங்கம் அடியனுக்காக நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்பவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை நம்பி யாராவது ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா நிறைய பண்ணியிருக்கீங்க. அந்த ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்காகவும் நான் கண்டிப்பா உங்களுக்காக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உளப்பூர்வமா சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அப்ப சனி பயிற்சியை தனி மனிதர்கள் மட்டுமல்லாமல் உலகமே உற்று நோக்குகிறது. அப்ப இந்த சனி பயிற்சி மார்ச் 29, 2025 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அப்ப அந்த மீனத்துக்குள்ள வரக்கூடிய சனீஸ்வரன் ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும், ஒவ்வொரு ஒரு குடும்பத்தினருக்கும், ஒரு குலத்தவர்களுக்கும், ஒவ்வொரு குழுவிற்கும், இந்த உலகத்திற்கும், தமிழக மக்கள் மற்றும் இந்திய தாய் திருநாட்டு மக்கள் அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மை தீமைகளை செய்ய அது காத்திருக்கிறது என்பதை பற்றிய விவரங்கள். ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பிறந்திருப்போம். இது உங்களுடைய ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் லக்னத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் நான் சொல்ல போறேன். கோச்சாரம்ங்கிறது ராசிக்கு தான், இது லக்னத்துக்கு நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு விரிவா பேச போறோம். இந்த விஷயங்களை நீங்க பரிகாரங்களோட இந்த பயிற்சியை நீங்க முழுமையா பாருங்க. உங்களுக்கு நான் அழகா என்ன அப்படிங்கிறத சொல்றேன். இது உங்க ஜாதகத்துல தசா புத்திகள்னு உங்களுக்கு ஒண்ணு நடக்கும். அதையும் நம்ம பொருந்தி பார்க்கும் போதுதான் பலன்கள் சரியான பலன்களா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பேசுறது பொது பலன். ஏன்னா ஒரு ராசினா ஒரு 50,000 பேர் பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வேற வேற தசா புத்திகள் நடந்துகிட்டு இருக்கும். அப்ப சுய ஜாதகத்தையும் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த சனி பெயர்ச்சியை பொருத்தி பார்த்து பலன் எடுப்பதுதான் சால சிறந்தது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலியமாக உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த சனி பெயர்ச்சியில நம்ம பார்க்க இருக்கிற ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு பலன்கள். விருச்சிக ராசி தான் பார்க்க போறோம். விருச்சிகம்
காலச்சக்கரத்திற்கு 8வது ராசி. பாருங்க, விருச்சிக ராசியிலேயே சனீஸ்வரனுடைய நட்சத்திரமான அனுசம் அங்க இருக்கும். அப்போ விருச்சிக ராசிக்கு இவ்வளவு காலம், இது லக்னத்துக்கும் பொருந்தும், விருச்சிக லக்னத்துக்கும் பொருந்தும். இவ்வளவு காலம் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்திலே இருந்த சனீஸ்வரன் பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு தன்னுடைய பெயர்ச்சியை செலுத்துகிறார். 4ஆம் இடத்திலிருந்து மீனத்துக்குள்ள 5ஆம் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்ப இருக்கிற இடத்துல சனிக்கு ஒரு பலம் இருக்கும், பார்க்கிற இடத்துல ஒரு பலவீனம் இருக்கும். அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படக்கூடிய ஒரு விதி. அப்போ 5ஆம் இடத்துல இருக்கிற சனி கண்டிப்பா 5ஆம் இடம்னா பெயர், புகழ், வளர்ச்சி, முன்னேற்றம், கௌரவம், அந்தஸ்து, இது எல்லாத்தையும் கண்டிப்பா அவர் கொடுக்கறதுக்கு இந்த பீரியட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அவர் விருச்சிகத்துக்கு யாரு? 3ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி. அப்ப 3ஆம் இடம்னா என்ன? முயற்சி. 5ஆம் இடம்னா என்ன? அதிர்ஷ்டம். உங்களோட முயற்சிக்கு இப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கும். அப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுடைய முயற்சி தீவிரமாக திருவினையாக்கப்படும். அப்ப திருவினையாக்கப்படுது அப்படின்னாலே நீங்க ஜெயிக்க போறீங்க, அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படிங்கிறத அர்த்தம். அப்ப விருச்சிக ராசிக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனி சூப்பரா சார்னா கன்ஃபார்மா நல்லதுதான், கண்டிப்பா தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் 100% கிடைக்கும். எங்கெங்க கவனமா இருக்கணுங்கிறது உண்மை. நீங்க 12 ராசிக்காரர்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சியில முழுக்க முழுக்க நல்லது மட்டும்தான் இருக்கும், இல்ல முழுக்க முழுக்க கெட்டது மட்டும்தான் இருக்கும்னா இல்லைங்க. நல்லதும் கெட்டதும் கலந்துதான் வரும். அப்படிங்கிறதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டா சரி. நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். சில ராசிகளுக்கு அதிக நன்மை இருக்கும், கம்மியான தீமை இருக்கும். சில ராசிகளுக்கு அதிகமான தீமை இருக்கும், குறைந்த நன்மை இருக்கும். இப்ப விருச்சிகத்துக்கு எப்படி இருக்கும்னா 60% நன்மையும் 40% தீமையும் கலந்து நடக்கும். அப்போ இதுல உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கும். அந்த தசாபுத்தி பலம் பொருந்தி சனிப்பயிற்சியும் வலுவா இருந்தா தான் நீங்க பொருந்தி பார்க்கறதுக்கு கரெக்டா இருக்கும். சனிப்பயிற்சி மட்டுமே வச்சுட்டு நீங்க பார்க்க கூடாது. என்ன காரணம்னா, விருச்சிக ராசினா பல லட்சம் பேர் அந்த ராசியில பிறந்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்குமானா இல்ல. விருச்சிக ராசியில சொல்றாங்க நிறைய பேர், நான் 7.5 சனி காலகட்டத்துல நல்லா தான் சார் இருந்தேன். அப்ப அவங்களுக்கு யோக தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்திருக்கும். இப்ப உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சனி வந்தா மட்டும் பத்தாது, உங்களோட தசாபுத்திகளும் வலிமையா இருக்கணும். கோச்சாரம் என்பது வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளியை போன்று, அது வரும், சாப்பிடும், கிளம்பிடும். ஆனா தசாபுத்தி அப்படிங்கிறது அப்படி இல்லை, உங்களுடைய ஓன் ஹவுஸ் மாதிரி நிரந்தரம். அப்ப நிரந்தரமானா அங்க நல்லது கெட்டது எல்லாம் கலந்துதான் இருக்கும். ஆனா வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகள் எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னோட சோகத்தை காட்டணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க அங்க மன தெளிவோட சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப க்ளோஸா இருந்தா தன்னுடைய பங்களிப்பை, கஷ்டத்தை பகிர்ந்துக்குவாங்க, இல்லைன்னா அதுவும் இல்லை. அப்ப கோச்சாரத்துல வர்ற சனி என்ன செய்யும் அப்படின்னா, உங்க ஜனன ஜாதகத்தின்படி என்ன மாதிரியான சூழ்நிலைகள்ல உங்க தசாபுத்தி இருக்கு, நீங்க பிறக்கும் போது ஒரு கிரகம் இருந்திருக்கும் இல்லையா, அந்த அமைப்புக்கு இப்ப வர்ற கோச்சாரம் என்ன செய்யுதுன்னு பாக்குறோம். அதுதான் கோச்சாரம் அப்படின்னு சொல்ல போறோம். அப்ப 5ஆம் இடத்துல இருக்கிற சனி நேரா எங்க பார்ப்பாரு? உங்க ராசிக்கோ உங்க லக்னத்துக்கோ 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ பார்ட்னர்ஷிப் இருப்பீங்களே, இப்ப அதை மாத்துறதுக்கான வாய்ப்பு வரும். பார்ட்னர்ஷிப்பை நீங்க மாத்துறதுக்கான வாய்ப்பு வரும். பார்ட்னர்ஷிப் இருந்துச்சுன்னா சரி பண்றதுக்கான வாய்ப்பு வரும். புதிய வாடிக்கையாளர்கள் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க ஏதாவது தொழில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாடிக்கையாளர் இவ்வளவு நாள் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இப்ப அந்த வாடிக்கையாளர் சப்போர்ட் இருக்கும். ஏன்னா வாடிக்கையாளர் எப்படி வருவாங்கன்னா, உள்ளூர் வாடிக்கையாளர் வரமாட்டாங்க. உங்க ஊர்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பரிபூர்ண ஆதரவா இருப்பாங்க. 5ஆம் இடத்துல இப்ப ப்ரமோஷன் கிடைக்கல, அரசு பணிக்கு முயற்சி பண்றேன், குழந்தை இல்லாம இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், பிரச்சனையோடு இருக்கேன் அப்படின்னா இப்ப அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொஞ்சம் பச்சை கொடி காட்டுவார் சனீஸ்வரன். ஆனா மனைவி ஸ்தானத்தையோ அல்லது கணவர் ஸ்தானத்தையோ 7ஆம் இடம் பார்க்கறதால கணவன் மனைவிக்கிடையே லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிசினஸ் பார்ட்னர் ஆகட்டும், அந்யோன்யம் குறைபாடு வராம பார்த்துக்கணும். 7ஆம் இடத்தை சனீஸ்வரன் பார்வையார். 7ஆம் இடம்னா உங்களுக்கு 2வது குழந்தை, அவர்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸோ அல்லது அவர்களுடைய கெரியர்ல பார்த்துக்கிட்டு கவனமா மூவ்மெண்ட் இருக்கணும், இல்லைன்னா அதுவும் சிரமங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு. அப்ப அந்த சனி அடுத்தது எங்க பார்ப்பாருன்னா 11ஆம் இடம், லாபஸ்தானத்தை பார்ப்பார். உங்களுக்கும் உங்க மூத்த சகோதரனோ சகோதரியோ இருந்தா கசப்புகள் வராம பார்த்துக்கணும், இல்லைன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் எட்டி பார்க்கும் கசப்புகள்.
மூத்த சகோதரனோ சகோதரியே இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம பாத்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க உணவு கட்டுப்பாடு, யாரு அவங்க அக்காவோ அவங்க அண்ணனோ இருந்தா, இல்ல சித்தப்பா இருந்தா அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வராம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். பழைய நண்பர்கள் உங்களை விட்டு வெளியேறுவாங்க, புதிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 2ஆம் இடத்தை சனி பார்க்கறதால நீங்க பேசுற பேச்சுல கவனம். 2ஆம் இடம்னா பேச்சு. சனி பார்க்கறதுனால நீங்க தப்பா பேசுறதாலேயோ பொய் பேசுறதாலேயோ மாத்தி பேசுறதாலேயோ மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுல கவனமா பேசி நியாயமா நேர்மையா தர்மமா இருந்தா சேஃபர் சைடு அப்படிங்கிறது உண்மை. ரொம்ப நண்பர்களோட எல்லாம் சேர்ந்துட்டு வெளியில சுத்திட்டு இருக்கேன் சார், ரொம்ப க்ளோஸா இருக்காங்கன்னா குறைச்சிக்குங்க, சரி பண்ணிக்குங்க, கரெக்ட் பண்ணிக்குங்க. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருங்க. உங்க வாகனத்தை மாத்துறதுக்கான காலம் சனி பயிற்சியில, வீடு சேஞ்ச் பண்றதுக்கான காலம், ஒரு இடத்தை வித்து இன்னொரு இடம் வாங்குறதுக்கான காலம், உங்க குழந்தைகள் இடம் மாறுறதுக்கான காலம், உங்க குழந்தைகளுக்கு மருத்துவ முறை மாத்தி சரியாகக்கூடிய காலம், உங்க குழந்தைகளுக்கு ப்ரமோஷன் முன்னேற்றம் வளர்ச்சி கிடைக்கிற காலம், மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகலைன்னா அதுக்கான முன்னேற்பாடுகள் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். உங்க பூர்வீகத்துல கசப்புகள் பிரச்சனைகள் இருந்திருந்தா அது சால்வ் ஆகக்கூடிய நேரமா பார்க்கப்படுது. உங்க குலதெய்வ கோயிலுக்கே நான் போகல சார், நான் சரி தொடர்ந்து போலான்னு இருக்கேன்னா இப்போ உங்களை போக வைக்கும், தாராளமா போகலாம். இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க செய்யலாம். அதிர்ஷ்டமே இல்லை சார், எல்லாமே போன 2.5 வருஷம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சரியாகும். உங்க அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கு உடம்புக்கு சரியான மருத்துவம் கிடைச்சு நல்ல பரிபூர்ண குணமாகி பளிச்சுன்னு ரெடி ஆகக்கூடிய காலமாகவும் பார்க்கப்படுது. இதுக்கு இந்த கோச்சாரம் எல்லாம் சப்போர்ட் பண்ணா கூட உங்களுக்கான தசாபுத்தியும் நல்ல நிலைமையில இருந்ததுன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு பலம் அப்படின்னு ஒரு கணக்கு. இதுல மாட்டுக்கிறதுக்கு இடமே இல்லை. நீங்க கண்டிப்பா வெளிநாடு வெளி மாநிலம் தூரமா இருக்கிற கோயில்கள், உதாரணத்துக்கு திருப்பதி ஷீரடி அந்த மாதிரியான ஆலயங்களுக்கு நீங்க பயணிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கான முன்னேற்றங்களும் முயற்சிகளும் நீங்க இப்ப செய்வீங்க, முன்னேற்பாடுகள் அதுக்கு நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல உங்க ஜாதகப்படி விருச்சிக லக்னமோ இல்ல விருச்சிக ராசியோ இப்போ வந்து உங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன், நீங்க பேசினா எல்லாருமே அவாய்ட் பண்ணிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்ப சரியாகக்கூடிய காலம். உங்களுக்கு ரெகக்னைஸ் அங்கீகாரம் வளர்ச்சி, அரசியல் இருக்கிறவங்களுக்கு இப்ப பதவி கிடைக்கிறது, அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கிறது, கெட்ட பேரோட வாழ்ந்தவங்களுக்கு கெட்ட பேரெல்லாம் துடைக்கிறது. அதாவது அரசியல் அரசாங்கத்துல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன அன்பர்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. இப்ப நிறைய உங்களுக்கு ஆன்மீகம், நிறைய குலதெய்வ கோயிலுக்கு போறது இதெல்லாம் நடக்கும். அதே போல ஒரு வீடு, ஒரு இடம், நிலம், வாகனம் சார்ந்த பெண்டிங் இருந்தது, நெருக்கடி இருந்தது, போராட்டம் இருந்ததுன்னா அதையெல்லாம் இப்ப சூப்பரா செய்ய வைக்கும். இப்ப வாடகை வீட்டுல குடியிருக்கீங்க, ஒரு கார் வந்து பழைய கார் வச்சிருக்கீங்கன்னா உங்களை புது கார் வாங்க வைக்கிறது, புது வீட்டுக்கு குடி போக வைக்கிறது, கஷ்டப்பட்டு சேமிப்பு இருக்கிற காசுல ஒரு வீடு வாங்கி ஒரு லோன் போட்டு ஒரு புது வீட்டுக்கு குடி போறது, இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் அது கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல சனீஸ்வரன் வர்றாரு. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா 5ஆம் இடம்னா புத்தி, 5ஆம் இடம்னா உங்க மனசு. அப்ப மனமும் புத்தியும் தெளிவா வச்சுட்டு சரியான முறையில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ஒரு நன்மையும் மாற்றமும் உங்களுக்கு சூப்பரா கிடைச்சிடும். ஸோ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப 5ஆம் இடத்துக்கு சனீஸ்வரன் வருது, 2ஆம் இடத்தை பார்க்குது. எப்பவுமே 2ஆம் இடத்துக்கு சனி இருந்தா தான் அவமானம் அதிகமா வரும். பார்க்கும்போது கொஞ்சம் அவமானங்கள் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த காலகட்டத்துல நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தா தான் உங்களுக்கு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும். நீங்க நேரம் கிடைச்சதுன்னா திருவாதவூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், மதுரை மேலூர் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் அங்கிருந்து 8வது கிலோமீட்டர்ல இந்த திருவாதவூர் மாணிக்க வாசகர் பிறந்த அவதரித்த ஊர் அது. திருமறைநாதர் பேர், ஊர் பேரு. சனிக்கு வாத நோய் தீர்க்கப்பட்ட இடமா சொல்லப்படுது திருவாதவூர். அந்த இடத்துல இருக்கிற சிவன் அம்பாளை கும்பிட்டு அங்க சனீஸ்வரன் இருப்பார். அந்த சனீஸ்வர பகவானுக்கு 19 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மானசீகமாக வழிபட்டுட்டு வர இந்த வரக்கூடிய சனி பயிற்சியில தொட்டது துளங்கும், முயற்சிகள் திருவினையாக்கும், வெற்றியை நோக்கி நீங்க பயணிக்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.
இந்த சேனல்ல வர்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் ரொம்ப பிரமாதமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.